சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது சாவித்திரி கண்ணத்துல சும்மா பலார் பலார்னு 2 விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க ஆறுமுகமும் ஆறுமுக அக்கா செல்வியும் பார்த்தா, டே ஆறுமுகம் வாடா, பக்கத்து ஊர் தான்டா அவங்க பேரு வசந்தி, அவங்கள நான் பார்த்துருக்கேன்டா, அவங்கள போயிட்டு ஒரு நன்றி மட்டும் சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேல, வாக்கா எனக்கு இங்கே பெருசாக எதுவும் வேலை இல்லை, வா பாப்பாவை அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம போய் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆறுமுக அக்கா செல்வியும் பார்த்தா வசந்தியும் செல்லப்பாண்டியும் பார்க்க போகிறாங்க. அப்போ தான் போய் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே வசந்தி அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கல, யாரு செல்லப்பாண்டி பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் அவங்க தான், அவங்க வீடு இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி செல்வியும் ஆர்முகம் கேட்டு போய்கிட்டு இருக்கையில, அங்கேதான் இருக்கு, இந்த 2 தெரு தள்ளி போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் இங்க பார்த்தா செல்வியும் ஆர்முகம் போய் பாக்குறாங்க. அங்கே பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. என்னம்மா வீடு பூட்டி கிடக்கு, இங்க இருக்கிறவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வி கேட்டுக்கிட்டு இருக்கையில, இவங்களா வசந்தியும் செல்லப்பாண்டியும் அவங்களுடைய மக வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே ஏதோ இன்னைக்கு சுமங்கலி பூஜை நடக்குதான். அவங்க மக யார் தெரியுமா, ராசாவையா இருக்கார்ல, அவங்களுடைய சின்ன மருமக தான், அமைச்சர் ராஜாங்கத்தோடைய சின்ன மருமக தான் அவங்க மக அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரவ சொல்லவும், அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வி கேட்கையில, ஆமா உங்களுக்கு தெரியும் அமைச்சர் வீடு அப்படின்னு சொல்லிட்டு செல்விகிட்ட கேட்கலாம், அதெல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆறுமுகம் பார்த்தா, அடியாத்தி ராசாங்க வீட்டு சம்மந்தி தான் செல்லப்பாண்டியா, அப்ப நம்ம அக்காவை காப்பாத்துனது செல்லப்பாண்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா செல்வி, டே ஆறுமுகம் வாடா, ஒரு 8 போய் அவங்க வீட்டுல போய் நன்றி சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி செல்வி கூப்பிடல, ஐயோ அக்கா நான் வரல, நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஆறுமுகம் சொல்லவும், டே எனக்கு இப்ப அடிக்கடி மயக்க வருதுடா, போற வழியில நான் படுக்க மயங்கி விழுந்துட்டேனா, ரொம்ப சிரமம்டா, நீயும் கூட வாடா, நீ தானே நேத்து எனக்கு சொன்ன அவங்கள நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும், இப்ப என்ன வரமாட்டேன்ற அப்படின்னு சொல்லி செல்வி கேட்கல, நீ வேற மயங்க வருதுன்னு சொல்ற, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் செல்வியும் பார்த்தா இங்க ராஜாங்க வீட்டுக்கு வராங்க. ராஜாங்க வீட்டை பார்த்ததும் இங்க ஆறுமுகம் பம்மி வரவும், டேய் என்னடா ஒளிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்க, இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வியும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. செல்வி பார்த்தா வசந்தியையும் செல்லப்பாண்டியும் பாத்துறாங்க. பார்த்துட்டு, டே அந்த நிக்கிறாங்க பாருடா, அவங்க தான்டா அன்னைக்கு என் உசுரை காப்பாத்துனது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லல, சரிக்கா வா போயிட்டு டக்குன்னு நன்றி சொல்லிட்டு வந்துடும், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லும்போது, வீட்டுல எந்த வேலை இல்லைன்னு சொன்ன, இப்ப திடீர்னு வேலை இருக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி செல்வி கேட்கல, சரிக்கா அப்ப சொன்ன இப்ப இருக்கு, வா டக்குன்னு போய் அவங்களை நன்றி சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் பார்த்தா, இந்த சாவித்திரி தாமரக்கல்ல நான் பற்றவே கூடாதே, பட்டுட்டேன்னா அம்பிட்டுதான் சோழி முடிஞ்சு, அதை விட இந்த சேதுக்கும் கருப்புக்கும் நான் தெரிஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் புலம்பிக்கிட்டே இருக்காரு. இங்க பார்த்தா வசந்தியும் செல்லப்பாண்டியையும் பார்த்து செல்வி, அக்கா எப்படிக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்கல, ஏமா நீ எப்படிமா இங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி வசந்தி கேட்கல, இல்லக்கா உங்களை பார்த்து ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு, அதான் நான் வந்தேன், இவன் தான் என் தம்பி ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வி சொல்லிக்கிட்டு இருக்கல, செல்லப்பாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றிங்க, எங்க அக்காவோட உசுரை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா தமிழ் வரவும், தான் என் மக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி காட்டவும், இவங்க தான் உங்க மகளா அப்படின்னு சொல்லி செல்வி கேட்கவும், அக்கா எப்படிக்கா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்போ உங்க உடம்புலாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், என் உடம்பு பரவாயில்லம்மா, நீ தான் இவங்க மகளா, ரொம்ப நல்லதா போச்சுமா, அன்னைக்கு தடவை நீ என் உசுரை காப்பாத்தின, 2வது தடவை உங்க அம்மாவும் அப்பாவும் தான் என் உசுரை காப்பாத்திருக்காங்க, உன் குடும்பத்துக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியல, உங்களாலதான் இன்னைக்கு நான் உசுரோடே இருக்கேன் அப்படின்னு சொல்லி செல்வி சொல்லும் போது, அப்பதான் பார்த்து ஆறுமுகம் கேட்கறாரு, என்னக்கா சொல்ற அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் கேட்கும்போது, ஆமாடா அன்னைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கையில வயல்ல மயங்கி விழுந்துட்டேன், இந்த பிள்ளைதான் ஆஸ்பத்திரியில என்னென்னலாம் பண்ணுவாங்களோ நெஞ்செல்லாம் அமைக்கி என் வாயில வச்சு மூச்சு கொடுத்து இந்த பிள்ளைதான் எனக்கு உசுரே வர வச்சுச்சு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கவே செஞ்சேன், அப்பதான் இங்க வந்த டாக்டர் சொன்னாங்க, பிள்ளை மட்டும் அன்னைக்கு முதலுதவி மாதிரி இந்த இது பண்ணலைன்னா நான் எப்பயோ போயிருப்பேன்டா, எனக்கு உசுறு கொடுத்தது அம்மானா, 2வது உசுறு கொடுத்தது இந்த பிள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லும் போது, என்னக்கா இவ்வளோ பெரிய வேலையா பார்த்துருக்கு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு போய் நான் துரோகம் பண்றேனே அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் பார்த்தா தமிழை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரிம்மா நீயும் வா, இங்க சுமங்கலி பூஜை தான் நடந்துகிட்டு இருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடும் போது, இல்லம்மா நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ வாமா சுமங்கலி பூஜை கலந்துக்கிறது நல்லதுதான், சீக்கிரம் உடம்புல இருக்கிற என்ன நோயா இருந்தாலும் சீக்கிரம் போயிடும், வாமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்வி ஆறுமுகம் பார்த்தா தமிழ் நடத்துற அந்த சுமங்கலி பூஜையில கலந்துக்கிற போறாங்க. அப்பதான் பார்த்தா ஆறுமுகம் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு.
இவ்வளோ பெரிய நல்ல குடும்பத்துக்கு நம்ம இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்றோமே, இந்த பிள்ளை நம்ம கிட்ட ஃபோன் வாங்கி பேசவே இல்லை, ஆனா இந்த பிள்ளை தான் பேசுச்சு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டோமே, ஆனா தப்பு பண்ணதெல்லாம் அந்த தாமரை, இம்புட்டு நல்லது பண்றவங்களுக்கு போய் நான் இவ்வளோ கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் குற்ற உணர்ச்சியில யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது இவகிட்ட மன்னிப்பு கேட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அப்பதான் பார்த்தா இங்க சேதுவும் கருப்புவும் ஆறுமுகத்தை பார்த்துறாங்க. மாமா இவன் என்ன பூஜையில உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு கீழே தெரியலையே மாப்பிள்ள, இவே எதுக்கு பூஜையில இருக்கியான், வா போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் பார்த்தா ஆறுமுகத்தை விசாரிக்கிறதுக்காண்டி வராங்க.